விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டு இருக்கு. கூட்டணிகள் ஒரு பக்கம் முடிவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தொகுதிக்குள்ள என்ன நடக்குது, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் சீட்டு கேட்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமா இருந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கடந்த வீடியோல கரூர் மாவட்டத்தை பார்த்தோம். இந்த வீடியோல திண்டுக்கல் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த கட்சியில சீட்டு கேட்குறாங்க, யார் யாருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி தானா 2026 தேர்தல் 360 டிகிரி அப்டேட்ஸ். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஆமா, ஏற்கனவே தமிழ்நாட்டோட மையமா இருக்கிற கரூர் மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள் பத்தி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம் பரப்பளவுல பொதுவா சொல்லப்படுற திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். திண்டுக்கல்ல முதல்ல எந்த தொகுதிக்கு போலாம்? திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம முதல்ல நத்தம் தொகுதி குறித்து பார்க்கலாம். நத்தம் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நத்தம் விஸ்வநாதன் தான். ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நத்தம் தொகுதி அப்படின்னாலே ஆண்டியம்பலம் அவர்கள் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்க நத்தம் தொகுதி குறித்து யார்கிட்ட பேசணும்னாலும் ஆண்டியம்பலத்தோட பேர் உச்சரிக்காம அதை பேசவே முடியாது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா அதிமுகல நத்தம் விஸ்வநாதன் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். காங்கிரஸ்ல கோல வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஆண்டியம்பலம். 6 முறை அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஆமா, அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நத்தம் விஸ்வநாதனும் 4 முறை நத்தம் தொகுதியில எம்எல்ஏ இருந்திருக்காரு. 2016ல நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு. அது ஒரு பெரிய கதை. ஜெயலலிதா அவருக்கு வச்ச ஒரு பரிசோதனை முயற்சி அப்படின்னு சொல்லலாம். செக்குன்னு கூட சொல்லலாம். ஆமா, செக்கு ஐ பெரியசாமிக்கு எதிராக நீங்க நிக்கணும், ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சாங்க. அதனால அவர் தொகுதி மாற வேண்டிய சூழல் வந்தது. அந்த நேரத்துல ஒரு ஆண்டியம்பலம், திமுகவை சேர்ந்த ஆண்டியம்பலம் வெற்றி பெற்றார் ஒரு முறை. அப்படின்னு இதுவரைக்கும் நத்தத்தோட அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே 3 பேர் தான் எம்எல்ஏவே இருந்திருக்காங்க. அந்த காங்கிரஸ்ல இருந்த ஆண்டியம்பலம், நத்தம் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திமுகல இருக்கிற ஆண்டியம்பலம் அப்படின்னு 3 பேர் மட்டும்தான் எம்எல்ஏவே இருந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இது அதிமுகவோட கோட்டையா தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 முறை அதிமுக நத்தம் விஸ்வநாதன் அங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்எல்ஏவும் இருக்காரு. இப்பயும் இருக்காரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்திருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் தான் திமுக இங்க வென்றிருக்கு. ஆமா, 2021 தேர்தல்ல நத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் நத்தம் விஸ்வநாதன், திமுக சார்பில் ஆண்டியம்பலம் அவர் 2 பேர் போட்டியிடுறாங்க. ஒரு 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெறாரு. அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழருக்குமே இங்க ஒரு நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகள் 2021ல நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தொகுதியில திண்டுக்கல் தொகுதிக்குள்ளதான் நத்தம் வருது. நத்தத்துல யாரு எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க? நாம் தமிழர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20,000 வாக்குகள் அங்க வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய growth அதிகமாகிட்டே தான் இருக்கு. நத்தம் தொகுதியை பொறுத்தவரை 2021ல 14,000 15,000 வாக்குகள் வாங்கினவங்க 2024ல 20,000 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் கடந்த முறை அதிமுக எஸ்டிபிஐக்கு கொடுத்திருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக கொடுத்திருக்காங்க. 2 பேருமே சேர்த்து திலகபாமாவும் அவங்களும் சேர்த்து வாங்கின வாக்குகளே ஒரு 62,000 அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு. நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா திமுக கூட்டணி ரொம்பவே பலமா இருக்கிற ஒரு தோற்றம் நமக்கு வரும். ஆனா பொதுவா நத்தம் விஸ்வநாதனுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது தான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அந்த தேர்தலை வச்சு இதை நம்ம மதிப்பிட முடியாது அப்படிங்கிறது தான். ஆமா, கண்டிப்பா அதை மதிப்பிட முடியாது. 2026ல நத்தத்துல யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? நத்தம் தொகுதி அப்படின்னு பார்த்தாலே அதிமுகவை பொறுத்தவரை நத்தம் விஸ்வநாதன் மட்டும்தான். அவர் தான் இந்த முறையும் சீட்டு வாங்குவாரு. அவருக்காக தான் இருக்கும். திமுக பொறுத்தவரை ஒரு 3 பேருக்கு மேல அங்க சீட்டை எதிர்பார்க்க போட்டியாவே தான் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்தினகுமார், மேற்கு ஒன்றிய செயலாளர் ஷேக் சிக்கந்தர் பாட்ஷா, அப்புறம் ஆண்டியம்பலம் கடந்த முறை போட்டியிட்டவர். அது இல்லாம இன்னொரு கட்சியும் இருக்கு, தமிழர் தேசம் செல்வகுமார். அவர் கூட்டணியில வாய்ப்பு இருந்தா அவரும் ட்ரை பண்றாரு, போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இவ்வளவு நாள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருந்தாரு. சமீபத்துலதான் அவர் திமுக ஆதரவு அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காரு. முதல்வரை எல்லாம் பார்த்திருக்காரு, சந்திப்புகள் எல்லாமே நடந்திருக்கு. அவர் ஏன் இங்கே போட்டியிடுறதுக்கான அந்த விஷயங்களை கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முத்திரையர் வாக்குகள் அப்படிங்கிறது தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துலயுமே இருக்கு, அதிக அளவுல இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர் நத்தம் தொகுதியை கேட்கிறாரு. பொதுவா முத்திரையை தவிர்த்துட்டு நத்தம்ல வேற எந்த சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க? தேவர், மணியக்காரர், பிள்ளைமார், நாயுடுன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. வல்லம்பர் சமூகம், இஸ்லாமியர், எல்லாருமே ஒரு
கலந்து கட்டி தான் இருக்கிற மாதிரி தான். ஆனா தீர்மானிக்கக்கூடிய சக்தியா, பெரிய சக்தியா முத்திரையர் இருக்காங்க. ஆமா. நீங்க சொன்னீங்க தமிழர் தேசம் ம். செல்வகுமார் வந்து இங்க முத்திரையர் வாக்குகள வச்சு ம். இங்க ட்ரை பண்றாரு அப்படின்னு. ஆமா. நத்தம் விஸ்வநாதனுக்கு எந்த அளவுக்கு வந்து டஃப் ஃபைட் குடுப்பாரு அவரு? டஃப் ஒருவேளை குடுத்தா. ஆமா. ஆனா வந்து நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, முத்திரையர் சமூக வாக்குகள் பெரும்பாலான இடங்கள்ல வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுற வாக்குகளா தான் இருக்கு. ஒரு எம்ஜிஆர் பற்று, ரெட்டலை மீதான பற்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து அது பெரும்பாலும் கம்யூனிட்டி வைஸா போனா, அது அதாவது தனியா வந்து போனா அது அந்த அளவுக்கு சக்சஸா வராதுன்றது தான் எதார்த்தம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சமீபத்தில தமிழக வெற்றி கழகத்தில இணைஞ்ச கூப்பா கிருஷ்ணன் தனியா கட்சி வச்சிருந்தார். ஒரு சாதி அமைப்பு மாரி. திமுக கூட்டணியில நின்னே வந்து அவர் வந்து போட்டியிட்டார் 2001ல. ஆனா அவர் வந்து தோத்து தான் போனார். அதனால முத்தரையர் சமூகம் பெரும்பான்மையா இருக்காங்க. அந்த சமூகம் சார்ந்த அப்படின்னாலுமே கூட, அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு சமூகமா தான் பொதுவா வந்து பெரும்பாலும் பார்க்கப்படுறாங்க. அதனால வந்து நத்தம் விஸ்வநாதனுக்கு வந்து பெரிய கஷ்டம் அப்படின்றது இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்காது. இப்போ ஆமா. நம்ம திமுக, அதிமுகவுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அடுத்து ம். தாவேகா இருக்காங்க. நாம் தமிழர் அந்த தொகுதியில செல்வாக்கு அடைஞ்சிட்டு ம். இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா 2021, 2024ன்னு அவங்களுடைய குரோத் இருக்கு. ம். இப்போ நாம் தமிழர பொறுத்தளவுல யார் போட்டியிடுறாங்க? நாம் தமிழர்ல அழகம்மாள் அப்படிங்கிற ஒருத்தங்கள தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி சஸ்பென்ஸ். 21ஆம் தேதி அண்ணன் வந்து மேடையில வந்து அறிவிப்பார் அப்படின்னு தான் அவங்க தம்பிகள் வந்து சொல்றாங்க. நீங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம். ம். ஆனா அண்ணன் தான் அறிவிப்பாரு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நாம் தமிழர் பார்த்துட்டோம். தமிழக வெற்றி கழகத்துல யார் போட்டியிட வாய்ப்பு? எல்லாருமே எதிர்பார்க்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தான். ம். ஏன்னா இந்த தேர்தல்ல அவங்க தான் வந்து முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறாங்க. ஆமா. கன்னி பேச்சு மாரி கன்னி தேர்தலா? கன்னி தேர்தல், கன்னி ஆமா, வேட்பாளர் ஆமா, எல்லாமே உங்களுக்கு முதல் முறையா இருக்க போகுது. அதுல பார்த்தோம்னா, திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவே வந்து எந்த அளவுக்கு நத்தம் விஸ்வநாதன ஃபைட் பண்ண முடியும் ஆமா, அப்படிங்கிற ஒரு சூழல்ல, இவர் எந்த அளவுக்கு டஃப் ஃபைட் குடுப்பாரு? இல்ல இவருக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல புதுசா சேர்ந்திருக்காருல்ல கூப்பா ஆமா, கிருஷ்ணன், ஆமா. அவருக்கான வாய்ப்பு ஆமா. இருக்குமா? அப்படின்னு சொல்ல சரியான முடியாது. பாயிண்ட். ஆமா. அவருமே வந்து சேர்ந்திருக்காரு. சோ அவரு கூட நிக்கிறது கூட அங்க வந்து வாய்ப்புகள். ஏற்கனவே அங்க போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவரு கூட. ஆமா. அதனால அவரு கூட நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க நிர்மல்குமார் பத்தி சொல்லும்போது, அவரு இந்த கரூர் இது தொடர்பான வழக்குகள்ல சம்மந்தப்பட்டு அவர் வந்து அவர் மீதும் வந்து வழக்கு வந்து பதியப்பட்டது. அதன் மூலமா அவர் ஒரு பிரபலமாகி அங்க ஒரு தாவேக்காவோட ஃபேஸாவே மாறியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவருக்குமே வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. அதிமுகவுல நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து பல பேர் வந்து களம் காண போறாங்க. ஆமா, திமுகவுல யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது? அதே மாரி தாவேக்கால ஆமா, யாருக்கு வாய்ப்பு குடுக்க போறாங்க? ஆமா. நம்ம சொன்ன மாரி சீமான் அவர்கள் சஸ்பென்ஸா யாருக்கு அது மாத்துறாரா? இல்ல மாத்துறாரா இல்ல அவங்களுக்கே அதே பேர் குடுக்குறாங்களா? தான் வருதா அப்படிங்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் ம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நத்தம் தொகுதி நிலவரம் இதுதான். அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? திண்டுக்கல் தொகுதி பார்க்கலாம். ப்ரோ நத்தம் அப்படின்னு சொன்னாலே ம். நத்தம் விஸ்வநாதன் ஞாபகத்துக்கு வந்த மாரி, திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாலே திண்டுக்கல் சீனிவாசன் தான் சீனிவாசன். நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவாரு. ஏன்னா ம். அதிமுக இங்க செல்வாக்கான ஒரு தொகுதியா இது பார்க்கப்படுது. ம். அதிமுக கிட்டத்தட்ட 4 முறை இங்க வந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்று. அதுக்காக வந்து அதிமுகவோட செல்வாக்கான தொகுதி அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாது. ஏன்னா சிபிஎம் வந்து 6 முறை இங்க வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்றாங்க. ம். திமுக ஒரே ஒரு முறை தான் இங்க போட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத ம். பார்க்க முடியுது. பெரும்பாலும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியா இது அறியப்படுது. இது ஆமா. என்ன நிலவரம் அது? திண்டுக்கல் தொகுதியிலுமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில வந்து காங்கிரஸ் வந்து 3 முறை வெற்றியுமே பெற்றிருக்காங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும். முதல் இடைத்தேர்தல் அப்படிங்கிறதே திண்டுக்கல்ல தான் அதிமுக வந்து போட்டியிட்டு வெற்றிலாம் பெற்றாங்க. மாயத்தேவர் வந்து ஜெயிச்சாரு. தொடர்ச்சியாவே வந்து திண்டுக்கல் ஒரு மாதிரி அதிமுகவுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு இடமா தான் இருக்கு. அதிமுகவுடைய அடையாளமா அது சொல்லப்படுது இன்ன ஆமா வரையும். இருக்கு. நீங்க சொன்ன மாரி சிபிஎம் வந்து வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட, சிபிஎம் வந்து அப்ப திமுக கூட்டணியிலயோ, அதிமுக கூட்டணியிலயோ நின்று தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாரியான தொகுதிகள்லாம் வந்து திமுகவ பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்கு கொடுத்துடுறது அப்படின்றது தான் பெரும்பாலும் அவங்க சாய்ஸா வந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறது. ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து வச்சிருப்பாங்க. 2021 தேர்தல பொறுத்தளவுல திண்டுக்கல் சீனிவாசன் கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் வித்தியாசத்துல இங்க வெற்றி பெறாரு. ம். திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து போட்டியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா, சிபிஎம்மோட பாண்டி. ம். அவர் தான் வந்து போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் வித்தியாசத்துல ம். வெற்றி பெறாரு. 2024ல எப்படி இருந்தது? 2024 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி சிபிஎம்மோட வேட்பாளர் இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் தான் வந்து வாங்குனாரு சச்சிதானந்தம் அவரு. பாமக, எஸ்டிபிஐ 2 பேருமே சேர்ந்துமே கிட்டத்தட்ட ஒரு 55,000 அந்த அளவுக்கான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதேபோல நாம் தமிழர் பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 16,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. நம்ம எப்படி நத்தத்துல வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து அதிமுக இந்த கூட்டணி கம்மியாவும், திமுக கூட்டணி அதிகமாவும் இருக்கோ, அதே மாரி தான் வந்து திண்டுக்கல்லையுமே இருக்கு. ஆனா இத வச்சுலாம் வந்து இந்த ஃபேக்டர வந்து நம்ம கணக்கிட முடியாது. என்ன காரணம்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாரி வாக்களிக்கிறது. இன்னொன்னு பாமக, எஸ்டிபிஐ போகும்போது, அந்த வாக்குகள் அப்படியே போகுமா? அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்கு. நேரடியா ஒரு திண்டுக்கல் சீனிவாசனோ, நத்தம் விஸ்வநாதனோ நிக்கும்போது, அந்த
கணக்குகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் வந்து இங்க பெரிய growth இல்ல. ஏன்னா 2021ல என்ன வாக்குகள் வாங்குறாங்களோ அதே தான் 2024லயும் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க 14,000 15,000 அப்படின்னு அந்த ரேஞ்சில தான் இருக்கு. வாங்கியிருக்காங்க 2026ல இங்க யார் நிக்க போறா? 2026ல ஆப்வியஸ்லி அதிமுக பொறுத்தளவுல திண்டுக்கல் சீனிவாசன் தான். ஓகே. அது அவரை எதிர்த்து வேற யாரும் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் கூட ம். மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அவர் ட்ரை பண்றாப்ல. ட்ரை பண்றாரு. அவருமே வந்து எப்படியாவது சீட்டு வாங்கிடலாம்னு பாக்குறாரு போல. திமுகவுல திமுகல பார்த்தோம்னா கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெள்ளிமலை அவர் வந்து நிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சிபிஎம்ல பாண்டியே மீண்டும் ஒரு முறை வந்து இந்த மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து களத்துல இறங்க வந்து தயாரா இருக்காரு. கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறதுனால திமுக வந்து எப்ப பார்த்தாலும் இது வந்து சிபிஐக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா. அதனால சிபிஐக்கு வந்தா பாண்டியே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல திமுகவுக்கு வந்தாக்க வெள்ளிமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. 2024 எம்பி எலெக்ஷன்லயே வந்து பாண்டி வந்து அவருக்கு தான் சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு வந்து கொடுக்கல. அதனால ஒருவேளை சிபிஎம்க்கு கூட்டணியில கொடுத்தா பாண்டிய கூட போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரதான கட்சிகள்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. நாம் தமிழர்ல இங்க வந்து சஸ்பென்ஸா இல்ல வேட்பாளர் இருக்காங்களா? பல தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சு ஆமா. அது வந்து உறுதியா இல்லையா அண்ணன் சொன்னது அந்த பிறகுதான் suspense. அந்த சஸ்பென்ஸ். ஓகே. சில தொகுதிகளில் உண்மையாவே சஸ்பென்ஸ். Suspense அதே தான். மாதிரி திண்டுக்கல் தொகுதியிலையும் உண்மையான சஸ்பென்ஸ். ஆமா. அடுத்து தாவேக்கா தான் இளைஞர்கள் எதிர்பார்ப்பாங்க. இங்க யாரு போட்டியிடுவாங்க? தாவேக்கால நம்ம பொதுவா விசாரிக்கும் போது மகாராஜன் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாங்க. அவர் வந்து ஆக்டிவா இருக்காரு. பெரும்பாலும் வந்து அவர் வந்து இங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற அரசியல் வந்து தொடர்ச்சியா கவனிக்கிறவங்க வந்து சொல்றாங்க. நத்தம் தொகுதியில பேசுன மாதிரி நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து போட்டியிடுறதுக்கு வலுவான வேட்பாளர்கள் வேணும் அப்படின்னு ஆமா. பேசுறோம். அதே மாதிரி தான் திண்டுக்கல் ம். சீனிவாசனும் அங்க பலமான ஒரு வேட்பாளர். ம். இங்க வாக்குகளை வந்து யார் தீர்மானிக்கிறார்? திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பிள்ளைமார், வன்னியர், சௌராஷ்டிரா குறிப்பா வந்து முக்குளத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதே போல பட்டியல் சமூகத்தினர் நாயுடு அவங்களோட வாக்குகளுமே வந்து இருக்கு அப்படிங்கிறதும் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தகவல் வருது. நீங்க ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க. திண்டுக்கல் சீனிவாசனை வெற்றி பெற அளவுக்கு சக்திகள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சில தகவல்கள் வந்தது என்னன்னா பழனி தொகுதியில வந்து எம்எல்ஏ இருக்கிற ஐபி செந்தில்குமார் ஐபி அவரோட பையன் வந்து திண்டுக்கல்ல கூட வந்து போட்டியிடலாம். ஏற்கனவே நம்ம வலிமையா இருக்கிற தொகுதிகள்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து வெற்றி கிடைக்காத தொகுதிகள்ல நம்ம இறங்கி போட்டு பார்த்து ஜெயிச்சிடலாம். இது எதுவும் உள்நோக்கம்லாம் இல்லைல்ல? உள்நோக்கெல்லாம் இல்ல. உள்ளடி வேலைகள்லாம் இல்லைல்ல? உள்ளடி வேலையெல்லாம் இல்ல. வழக்கமா வந்து திமுகல இருக்கிற ஒரு முக்கிய பெருந்தலைகளுக்கு வந்து எது வந்து ரொம்ப கௌரவம்னா என்னோட மாவட்டத்துல எல்லா தொகுதியும் வந்து திமுகவே நான் ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்றது தான் வந்து ரொம்பவே வந்து கௌரவமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல வந்து ஆத்தூர் தொகுதியில ஐ பெரியசாமி தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாலுமே கூட அந்த மாவட்டத்துக்குள்ள நிலக்கோட்டை, நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுமே சில திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி அதிமுகவுமே சில இடங்கள்ல வந்து ஜெயிக்கிறாங்க. அது வந்து எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல் அப்படிதான் இருக்கும். அதன் அடிப்படையில ஒருவேளை நின்னு வெற்றி பெறக்கான முயற்சிகள் கூட இருக்கலாம். ஓகே. அவரை நிறுத்தினா திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து ஆமா. டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவர் நின்னாருன்னா கொடுப்பாரு. ஆனா அவருக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிற பழனி விட்டுட்டு அவர் இங்க வருவாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். சந்தேகம் தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திண்டுக்கல்ல என்ன நடக்குது? யார் வேட்பாளர் ஆகுறாங்க? யார் வெற்றி பெறுறாங்க? அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன தொகுதி பார்க்கலாம்? பேசும்போதே ஆத்தூரை பத்தி எல்லாம் வந்து பேசணும். ம். தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஐபி வெற்றி பெற்றார். அதனால வந்து நம்ம ஆத்தூர் தொகுதியவே பார்த்திடலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஆமா. தொகுதியை பார்க்க போறீங்க. தொடர்ச்சியா வந்து பெரும் தலைகளோட தொகுதிகளாகத்தான் வந்து பாக்குறோம். திண்டுக்கல் வந்து ரொம்ப செல்வாக்கான ஆமா. ஆட்கள் நிறைந்த ஒரு அரசியல் தொகுதியா ரீதியா தான் இருக்கும். முக்கியமான ஆட்கள் இருக்க மாவட்டமா தான் இருக்கு. சரி, ஆத்தூர் நிலவரத்தை பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ம். திமுக கோட்டை. ஐ ஆமா. பெரியசாமியோட நிச்சயமா. கோட்டை. ஆமா. திமுக கிட்டத்தட்ட 9 முறை இங்க வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வந்து 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 2 முறை வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்றிருக்காங்க. ஆமா. 2021 தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக சார்புல போட்டியிட்ட ஐ பெரியசாமி பாமக சார்புல போட்டியிட்ட திலகபாமாவை விட ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா 1,35,000 வாக்குகள். தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வந்து மாபெரும் வெற்றியை வந்து பெற்றாரு. நாம் தமிழருமே பாத்தீங்கன்னாலுமே கிட்டத்தட்ட 17,000 வாக்குகள் அப்படிங்கிற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. 24ல இங்க வந்து யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல இங்க வந்து சிபிஎம் தான் போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,40,000 வாக்குகள் இங்க பெறாங்க. இந்த தொகுதியில மட்டும். இந்த தொகுதியில மட்டும் பாமக, எஸ்டிபிஐ இவங்க வந்து மொத்தமே பார்த்தோன்னா 48,000 வாக்குகள், 50,000 வாக்குகள் பெறாங்க. ம். 2026 நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஆமா. இது வந்து திமுக கோட்டை இல்ல, ம். ஐ பெரியசாமி கோட்டைன்னு அவர் ஆமா. தனித்து வேற சொன்னீங்க. ஆமா. திமுகல இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. முதியவர்கள்லாம் வந்து ஓய்வு பெறணும் ஆமா. அப்படின்ற அடிப்படையில இவரெல்லாம் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ம். ஒருவேளை இங்க ஐ பெரியசாமி போட்டியிடலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2026ல இங்க யாரெல்லாம் எதிர்பார்க்கறாங்க? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமாவே இருக்கு. அதை தாண்டி நம்ம அதிமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவராமன்
அவர் வந்து சீட்டுக்கான முயற்சியில வந்து இருக்காரு. பாமக கூட்டணி வந்து வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில திலகபாமாவே வந்து திரும்ப வந்து கடந்த முறை விட்டு வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு மீண்டுமே ஒரு போட்டியிட வைராக்கியத்தோட. ஆமா. மீண்டுமே வந்து அந்த வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. பாமக சார்பா திலகமாமாவே ம். போட்டியிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா கடந்த தேர்தல்ல ம். தமிழக அளவுல அதிக அளவுல வெற்றி பெற்றவரே வந்து பெரியசாமி தான். ஆமா. இவ்வளவுக்கு பிறகும் திலகமாமா மீண்டும் அங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல கண்டிப்பா. ஏன்னா வந்து கடந்த தேர்தல்லயே வந்து அவங்க வந்து நீங்க நம்ம வாக்குகள் அடிப்படையில பெரும்பான்மை அப்படின்னு பேசுறோம். ஆனா களத்துல வந்து அவங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் குடுக்குற மாரியான வேலைகள் தான் வந்து செஞ்சாங்க. இன்னும் அவர கடுமையா விமர்சனம் வந்து பண்ணாங்க பெரியசாமி. அதன் அடிப்படையில தான் அவர் வந்து என்னோட எதிர்த்து இருக்க வேட்பாளர் யாரும் டெபாசிட்டே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரமா திமுக வந்து வேலை பார்த்தாங்க. அந்த அடிப்படையில தான் அவர் அதிகமான வாக்குகளே வாங்குனாரு. களத்துல வந்து அவருக்கு டஃப் ஃபைட் குடுக்குற மாரியான ஒரு வேலைகள தான் அவங்களுமே வந்து அங்கே செஞ்சாங்க. அப்ப அதனால திலகமாமா அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டா தான் இருப்பாங்க ஆமா, அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமா. கூடுதலா இந்த முறை பார்த்தோம்னா ஒரு 5 வருடத்துக்கான ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. ஆமா. குறிப்பா இவ் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு இத வந்து முன்னிறுத்துவாங்க. ம். பெரியசாமி மீதான ஒரு ஊழல் புகார்கள்லாம் வேற சொல்றாங்க. ஆமா. இப்ப இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு பிரச்சாரத்த முன்னெடுப்பாங்க. ஆமா. நிச்சயமா எடுப்பாங்க. ஆனா, அவர் வந்து தொகுதிக்குள்ள வந்து எல்லாரோட வீட்லயுமே ஒருவரா தான் வந்து இருக்காரு. நல்லா எல்லோரோடையும் பழகக்கூடிய நபரா இருக்காரு. ஆனா, அதெல்லாம் எந்த அளவுக்கு பெருசா தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்ல திமுக, அதிமுக கூட்டணியிலலாம் யாரு நிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் தமிழர்ல யாரு போட்டியிட வாய்ப்பு இருக்கு? நாம் தமிழர பொறுத்தளவுல இந்த தொகுதியில சஸ்பென்ஸ்லாம் வைக்கல. ம். சைமன் ஜஸ்டின் தான் போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ம். அண்ணன் சொன்னா தான் ஆமா. கன்ஃபார்ம். ஆ நாம் தாவேக்கால தமிழர் சொல்லிட்டீங்க. தாவேக்கால? இளைஞர்களோட எதிர்பார்ப்பு புது வரவு. ம். நீங்க சொன்ன மாரி கன்னி வேட்பாளர்கள் ஆமா. முதல் ஆமா. வேட்பாளர்கள். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் தர்மராஜ் தான் தாவேக்கால போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப ஆமா. நாம் தமிழர்ல அண்ணன் சொல்றது தான் முடிவு ஆமா. அப்படிங்கிற மாரி தாவேக்காவுல ம். தளபதி சொல்றது தான் முடிவு. முடிவு. தளபதி எப்ப வேணாலும் மாத்தலாம் முடிவ. நீங்க சொன்ன மாரி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அதனால அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு தெரியல. அவர் முடிவு எடுக்கிறது தான் ஆமா. இறுதி முடிவு. ம். அம்பையரின் தீர்ப்பே இறுதியானதுங்க மாரி கண்டிப்பா. தளபதியின் முடிவே இறுதியானது. அடுத்து வந்து வரிசையா வந்து ஒரு 3 தொகுதிகள் பார்த்தோம். அதுல 2 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்களா இருந்தாங்க. ஆத்தூர் வந்து திமுக எம்எல்ஏ. அதேபோல இன்னொரு அதிமுக எம்எல்ஏ இருக்கிற நிலக்கோட்டை தொகுதி குறித்து தான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம். நத்தம் திண்டுக்கல்ல போல நிலக்கோட்டையும் ஒரு அதிமுக ஆமா. கோட்டையா தான் இருக்கு. கோட்டையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக 5 முறையும், திமுக 2 முறையும், ம். காங்கிரஸ் வந்து முன்னாடி வந்து ஒரு 5 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம தமாக, புதிய தமிழகம், ம். சுயேட்சையெல்லாம் தலா ஒரு முறை இங்க வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்றிருக்காங்க. ஆனா ஸ்டில் பார்த்தோம்னா, கடந்த 20 ஆண்டுகளா இது அதிமுகவோட கோட்டையா தான் கோட்டையா நிலக்கோட்டை இருக்கு. இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி திண்டுக்கல்னா திண்டுக்கல் சீனிவாசன், ஆத்தூர்னா இப்ப பெரியசாமி, நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு இருக்க மாரி, நிலக்கோட்டை ஒரு காலத்துல வந்து ஏஎஸ் பொன்னம்மாள் அப்படிங்கிற காங்கிரஸ் லீடர் ஒருத்தவங்க. அவங்க நிலக்கோட்டையிலே வந்து கிட்டத்தட்ட 5 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அத தாண்டி பழனி எங்கேயோ நின்னு கூட 1, 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு. காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 முறையும் பொன்னம்மாள் ஆமா. தான் வெற்றி பொன்னம்மாள் பெற்றிருக்காங்க. தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரும் கூட. திலகபாமாவே அவங்கள பத்தி ஒரு புத்தகம்லாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸோட கோட்டையா இருந்ததுக்கான காரணம் வந்து அதுதான் இருந்திருக்கு. நிலக்கோட்டை தொகுதி வந்து தனி தொகுதியாவும் வந்து இருக்கு. பொதுவா வந்து அதிமுகல பார்த்தீங்கன்னா, கடந்த முறை கூட முதல் வேட்பாளரா ஒரு ஒரு 7, 8 பேர் தான் முதல் வேட்பாளரா அறிவிச்சாங்க. அந்த 6, 7 தொகுதிகள்ல நிலக்கோட்டை தொகுதியுமே இருந்தது. தேன்மொழி அவங்கள வந்து வேட்பாளரா அறிவிச்சிருந்தாங்க. பொதுவா நிலக்கோட்டை தொகுதிய பொறுத்தவரைக்கும் எந்த சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க? ஆரம்பத்திலே சொன்ன மாரி இது வந்து ஒரு தனி தொகுதி. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து அதிக அளவுல இருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா, முக்குளத்தூர் அதிக அளவுல இருக்காங்க. நாயக்கர், கவுண்டர், பிள்ளைமார், அப்புறம் நாடார் சமூக மக்களும் இங்க அதிக அளவுல ம். இருக்கிறாங்க. இது தவிர கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்களும் பரவலா இருக்காங்க. 2021 தேர்தல்ல யார் இங்க போட்டியிட்டா? என்ன கள 2021ல அதிமுக சார்புல தேன்மொழி வந்து போட்டியிட்டாங்க. திமுகல நம்ம எடுத்துட்டோம்னா, கூட்டணி கட்சி பாமகல ஒரு காலத்துல எம்எல்ஏ இருந்து, இப்ப தனியா கட்சி நடத்திட்டு இருக்காரு. மக்கள் விடுதலை கட்சி. முருகவேல்ராஜன் தான் வந்து கடந்த முறை வந்து போட்டியிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 27,600 வாக்குகள் அதிகமா வாங்கி தேன்மொழி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் எவ்வளவு வாக்குகள் வாங்குனாங்க? நாம் தமிழர் இந்த தொகுதியில பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 17,500 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2024 தேர்தல்ல பார்த்தோம்னா, சிபிஎம் ம். கிட்டத்தட்ட 89,000 வாக்குகள், 90,000 வாக்குகள் இங்க வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. பாமக, எஸ்டிபிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து ம். 55,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ம். நாம் தமிழர் பார்த்தோம்னா, இங்க 20,000 வாக்குகள். 2021ல எப்படி 17,000 வாக்குகள் வாங்குனாங்களோ, அதே மாதிரி 2024ல ம். 19,000 வாக்குகள், 20,000 வாக்குகள் வாங்கினா பெரிய அளவுல வளர்ச்சி இல்லனாலும் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் இங்க வாங்கியிருக்காங்க. ஓகே. அடுத்து 2026 தேர்தல்ல ம். இங்க என்ன கள நிலவரமா இருக்கு? ஆமா. 2026ல ஆப்வியஸா அதிமுகல வந்து மீண்டுமே தேன்மொழி அவங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால் பாண்டியன் அவர் வந்து அந்த முயற்சிகள்ல வந்து
இருக்காரு. அதே போல 2019 இடைத்தேர்தல்ல போட்டியிட்ட சவுந்தரபாண்டியனும் இங்க வந்து சீட் ட்ரை இருக்காரு. பண்றாரு. ஆமா. அதே மாதிரி நம்ம கடந்த முறை போட்டியிட்ட முருவேல் ராஜனுமே திமுக கூட்டணியில ஒரு இடம் கேட்டு அங்க நின்றணும் அப்படின்ற முயற்சியிலுமே இருக்காரு. அவருக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்களும் நமக்கு வருது. இங்க ஒரு புது விஷயத்த பார்க்க முடியுது. ஏன்னா எந்த கட்சிக்கு ஒரு தொகுதியில வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சியில தான் வந்து சீட்டுக்கான போட்டிகள் வந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு கடந்த தொகுதிகள்லாம். இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியா பார்க்குறோம். ஆனாலும் வந்து திமுகவுல அதிக காம்படிஷன் இருக்கு சீட்டுக்காக. என்னன்னா இப்ப நீங்க பொதுவா வந்து நிறைய இப்ப பெரிய தலைகளில் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதுனால மற்றவங்க வந்து அந்த முயற்சி அப்படின்றது ரொம்பவே குறைவா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம மற்ற இடத்துலயும் ஒரு பேரு 2 பேர் தான் முயற்சி பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் அதே மாதிரிதான் இங்கேயுமே இருக்கும். திமுகவும் போது கடந்த முறை கூட்டணிக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த முறை ஒருவேளை திமுகவே போட்டிட்டா நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியில தான் நிறைய பேர் வந்து அதற்கான வேலைகள்ல வந்து இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ ஆட்சியில இருக்காங்க. அந்த ஒரு இதுவும் இருக்கலாம். நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற அந்த முயற்சிகள்ல கண்டிப்பா எல்லோருக்குமே கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவங்களுக்கு அந்த முயற்சியில வந்து கண்டிப்பா இருப்பாங்க. திமுக, அதிமுக கட்சிகள் பார்த்துட்டோம். நாம் தமிழர், தாவேகா தான் அடுத்து. நாம் தமிழரை பொறுத்தளவுல கைலை ராஜா தான் வந்து இங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சஸ்பென்ஸ் தானா? கடைசி வரை அண்ணா அறிவிக்கிற வரையும் இல்ல அது பெரும்பாலும் வேட்பாளரா வந்துரும். கொஸ்டின் மார்க்லாம் சொல்றாங்க. பட் நமக்கு வந்து தெரியல. 21ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்துரும். அடுத்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் தாவேகா தான். தாவேகால இங்க யார் போட்டியிடுறாங்க? தாவேகால பொறுத்த வரைக்கும் இவங்க வேட்பாளர் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து சொல்லப்படல. ஆனா திண்டுக்கல் மாவட்ட வர்த்தக அணியோட தலைவரா இருக்கிற மகாராஜ் விக்கி அவர் வந்து அந்த தொகுதிக்குள்ள வந்து ஆக்டிவா இருக்காரு. அது போல இன்ஜினியர் டிஎஸ் ராஜா நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த தொகுதியோ பக்கத்து தொகுதியோ அப்படின்ற மாதிரி பொதுவா ஆக்டிவா அந்த தொகுதிக்குள்ள வந்து இருக்காங்க. யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா நிலக்கோட்டை தொகுதியில இவங்க எல்லாம் வந்து களத்துல வந்து ரொம்பவே தீவிரமா வேலை பாக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க 2 பேர் வந்து அடிபடும். அதிமுகவோட கோட்டையா இருக்கக்கூடிய நிலக்கோட்டையில இந்தந்த கட்சிக்கு யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க போகுது, யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே மணமணக்கும்.